கிளாஸ்ல இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோ வரும்போதே நம்ம நினைச்சது என்ன அப்படின்னா, கண்டிப்பா கமருதீன், பிரஜன், அதுக்கப்புறம் பிரவீன் பண்ண அந்த பிராங்க பத்தி கண்டிப்பா பேசாம இருக்க மாட்டாரு. அதை வச்சு வெளுத்தெடுக்க போறாரு அப்படின்னு நம்ம வந்து இந்த பிராங்க் நடந்தனைக்கே நினைச்சோம். அதே மாதிரிதான் இப்ப நடந்திருக்கு. ஸோ 3வது ப்ரோமோல இவங்க பண்ணது பிராங்க் அப்படின்னு குறும்படத்தை போட்டு அங்க உள்ள அந்த மற்ற கண்டஸ்டன்ட் கிட்ட காட்டிட்டாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைச்சாங்க. அது ரொம்ப வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம இவரு கமருதீனோட லைஃபே போச்சு, லைஃபே தொலைச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லி வினோத்லாம் சொல்லிட்டு போனாரு. ஏன்டா இவ்வளவு நாளா உள்ளுக்கு இருந்துட்டு இப்ப ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரவீன் அடிச்சு கீழே விழுந்தப்ப அவர் நினைச்சாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விக்கல் சிக்கிரமும் வந்து நினைச்சாரு என்ன அப்படின்னா, என்னோட லைஃப் தொலைச்சிட்டா, ஒருத்தனோட லைஃபே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நினைச்சு ஃபீல் பண்ணதை வந்து இதெல்லாம் போய் நான் இப்படி இந்த பிராங்க நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டேனே, ஒருத்தனோட லைஃப் தொலைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பேசியிருக்காரு. இன்னொன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா அங்கேயே வந்து திவ்யா கணேஷ் இருக்காங்க பாத்தீங்களா. சோ என்ன வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டி இருக்கா இல்லையா, என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, உன்னோட லைஃப் போயிடும், உன்னோட லைஃப் பாரு, நீ இப்ப இப்படி பண்ண அப்படின்னா கண்டிப்பா உன்னோட லைஃப் பாதிக்கும், நீ என்னடா நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இன்னொன்று சரி சபரியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அமித்தோட. இதெல்லாம் வந்து முடிஞ்சா இவங்க கேள்வி கேட்கும்போது காணா வினோத் ஒரு வார்த்தை சொல்றாரு. இதை பத்தி சொல்லுங்க, அவங்க வந்து பிராங்கன்னு தெரிஞ்சிருச்சு, வினோத் உங்களோட பார்வை என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, ஸ்டோர் வழியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருட்டுக்கட்டையை கொடுங்க, அந்த உருட்டுக்கட்டையால அவங்கள அடிச்சுட்டு நைட்டு தூங்கும்போது எந்திரிச்சதுக்கு அப்புறம் பிராங்க் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிறப்ப வினோத் அவர்கள் அவரோட நக்கல் தோணிலே வந்து பேசியிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா போயிட்டு இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நடிப்புக்காக கெமி சொல்றாங்க, அவங்க நடிப்புக்காக எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா அதையெல்லாம் ஏத்துக்க முடியாது, இதுதான் உங்களோட நடிப்பு திறமையை காட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு கேமியும் ஒரு சைடு பொங்கியிருக்காங்க. அதுல குறிப்பா வந்து அங்க ரொம்ப அழுதது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிரஜினோட ஒய்ஃப் தான். ஸோ என்ன சாண்ட்ரா இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடம் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கிறப்ப அவங்கள சமாதானப்படுத்த பாதி பேர் தேவைப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா வந்து சொல்றாங்க, டி கம்முனு, நமக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களோட லைஃப் பார்க்கணும், நீ ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, வீட்டுல பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ரியாலிட்டிக்கு அவர் வந்து பிரஜன் அவர்கள் அப்படியே நடிச்சு காட்டி அப்படியே ஓட்டிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கமருதீன், பிரவீன் ஒரு வாரம் மேடன் பண்ணியிருக்காங்க பாரு, அதை அப்படியே அடிச்சுக்கிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணியே கொண்டாந்துருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் பெரிய லெவலில் அது வந்து கிளிக் ஆகல. அந்த அந்த பிராங்க் பண்ணது அந்த வாரம் ஃபுல்லாக எதிரொலிக்குமா அப்படின்னா எதிரொலிக்கல. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாஸ்க் நடந்தது, ஹோட்டல் டாஸ்க்கு, 3 கெஸ்ட் உள்ளுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க 3 கெஸ்ட் உள்ளுக்கு வந்து அவங்கள பராமரிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி டாஸ்க் போனதுனால இங்க அந்த பிராங்க் நடந்ததை வச்சு அந்த வாரம் ஃபுல்லாக வந்து அவங்க வந்து சர்வே பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிருச்சு. மேபி நெக்ஸ்ட் வீக் அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த பிராங்க் பண்ணது பெரிய அளவில் எடுபட்டு இருக்கும். ஆனா முன்னாடியே அதை பண்ணனால அங்க எடுபடாம போனச்சு. ஸோ அதை வந்து விஜய் சேதுபதி இப்போ போட்டு உடச்சிட்டாரு. இனிமே அவங்க 3 பேருக்குள்ள எதை பண்ணாலும் யாருமே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ இதுக்காக ரெட் கார்டு கொடுக்கறது கண்டிப்பா உறுதி. ஏன்னா ஏற்கனவே வந்து ரவீந்திரம் ரஞ்சித்தும் போன சீசன்ல அடிச்சுக்கிட்டப்ப பிராங்க் பண்ணி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியில வந்து பெரிய அளவு எதிரொலிச்சு. அந்த பிராங்க் ஐடியா கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள வந்து பார்த்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய அளவுல ரெட் கார்டெலாம் கொடுக்கப்பட்டு அந்த வாரமே வந்து நம்ம ரவீந்திர அவர்கள் வெளியே போயிட்டாரு. இன்னொன்று குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து ஓப்பனா சொல்லிட்டாங்க, நாங்க பண்ணது பிராங்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து சொல்லாம மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டு. அதுவும் அந்த பிராங்க வந்து அப்பட்டமா அப்படியே நடிச்சு அப்படி சீன் பை சீனா வந்து அப்படி கிரியேட் பண்ணி டோட்டலா முடிச்சிட்டாங்க. அது எங்கேயுமே யாருமே இது வந்து பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்பாத அளவுக்கு அங்க நடந்துகிட்டது தான் அல்டிமேட். அது அடி வாங்கினது நம்ம பிரவீன் அவர்கள் தான். கமருதீன் போனாங்க அப்படி சாத்தினாரு, சோல்டர் அடிச்சடியில் அவர் கீழே விழுந்தாரு. அங்கெல்லாம் நடந்தது ஒரு சைடு ஜீப் விட்டு இந்த சைடு விக்கல் சுக்குறான் தள்ளிக்கிட்டு பெரிய அளவுல வந்து, அதாவது திவ்யா கணேஷ் ஒரு 15 நிமிஷமா வந்து பாத்துட்டீங்கன்னா கமருதீன் அவர்களை இழுத்து பிடிச்சிக்கிட்டு சட்டையோட இழுத்து பிடிச்சி கோத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இன்னும் விட்டா போய் அடிச்சு பிரஜன்லாம் அடிச்சு தெறிக்க விட்டுருவானாட்டுக்கு, இன்னைக்கே அவனை பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து வெளியே அனுப்பிடுவாங்களாட்டுக்கு அந்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அவங்க வந்து என்ன பயந்தாங்கன்னா இப்பயே வெளியே அனுப்பிச்சிட்டா என்ன பண்றது கமருதீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்க நிறைய பயப்பட்டாங்க. அது வந்து நடக்கல. ஆனா பட் இப்போ வந்து வார்னிங் கொடுக்குறாங்க. இந்த வார்னிங்ல ரெட் கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு விஜய் சேதுபதி பேசுறத பார்த்தா. இல்ல மேபி இதை வந்து பிராங்க் வந்து எப்படி பிளான் பண்ணி இது எப்படி சுவாரஸ்யமா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க, கத்திக்கிட்டே இருந்தா அது சுவாரஸ்யமா இருக்குமா, நீ ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்க, பிராங்க் பிளான் பண்ணது ஓகே, பட் கத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணீங்களா, பிராங்க வந்து வேற விதமா கொண்டு போக தெரியாதா அப்படின்னு அவரோட சைலண்ட் மோடுல கேட்கிறாரு. ஸோ பிராங்க் அவர் என்ன மாதிரி எதிர்பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு.